வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு சூப்பரான நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கோதுமை மாவுல நூடுல்ஸ் செய்யும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு டேஸ்ட் நல்லாவே இல்லை, பிழிய ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால எங்க வீட்டில் நாங்கள் எப்படி நூடுல்ஸ் செய்வோம்னு இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு சாஸோ இல்லை முட்டை, பேக்கிங் சோடா அப்படின்னு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். ஈரமில்லாத கடாயில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு கைவிடாம நல்லா கிளறிட்டே இருங்க. இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ள கோதுமை மாவுல இருந்து நல்லா மணம் வருங்க. இப்போ இதை அடுப்புல இருந்து எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவு சூடா இருக்கும் போதே நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம கலந்துருக்க மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணுங்க. சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டா பிசையணும். மாவு நல்லா சூடா இருக்கும்போது கரண்டிலேயே கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே கையில 1/2 ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சு வச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்க அச்சு எடுத்துக்கோங்க. மாவு ஒட்டாம வர்றதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்க மாவு எடுத்து இதுல வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம தண்ணியில போட்டு வேக வைக்காம இட்லி தட்டுல வேக வைக்க போறோங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அது மேல இட்லி தட்டை வச்சு அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. மாவு எந்த அளவுக்கு சூடா இருக்கோ அவ்வளோ ஈஸியா நம்ம புழிஞ்சு விட்டுறலாங்க. மாவு சூடு ஆறிடுச்சுன்னா பிழியருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதனால மாவு சூடா இருக்கும் போதே சீக்கிரமா இதை பண்ணிருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இந்த டைம்ல நம்ம காய்கறியை வதக்கிடலாங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. நீளமா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 கேரட், கொஞ்சமா பீன்ஸ், 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. காய்கறி எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதங்குனா போதுங்க. ஒரு சின்ன தக்காளியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்ப பாருங்க, நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இதை ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியா எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்துருங்க. இப்போ இதை மசாலா எல்லா பக்கமும் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா மல்லித்தழை தூவி இறக்குனா சூப்பரான ஒன்னோட ஒன்று ஒட்டாம டேஸ்டான கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டா 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கடையில வாங்குறத விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த நூடுல்ஸை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சமைச்சதை போட்டோ எடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.